அன்பாகவே இருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருளில்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சத்தியவேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை குறித்து அவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே அவர் மனிதனாக அவதரித்தார்? சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன். சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று. ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார், எதற்காக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதை அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதர்களை வாழ வைப்பதற்காக, குடும்பங்களை வாழ வைப்பதற்காக அவர் மனிதனாக வந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அவர் இன்றைக்கும் பாருங்க பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்குவார், எல்லா தீமையிலிருந்து விடுதலையாக்குவார், உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே கடந்த வார வரைக்கும் 24 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த போதனையின் பாருங்க 7வது பகுதியிலே 25வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 25வது காரியம் என்ன? மறுபடியுமாய் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய்
இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 25வது காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை மறுரூபமாக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை புதிதாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்பக்கூடியதாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாவை மனதை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆத்துமா என்பது மனதை குறிக்கிறது. எனவே எது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய மனதை எது அது உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்முடைய மனதை, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 119:50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் என்னை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது. எது என்னை உயிர்ப்பித்தது? உம்முடைய வசனம். அப்ப வசனம் என்ன செய்கிறதா இருக்கிறது? உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. வாசிப்போம் சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா, ஆத்துமா என்பது மனது. என் மனது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, இந்த புழுதியோடு அது ஒட்டி இருக்கிறது. எனவே உம்முடைய வசனத்தின்படி என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். எதின்படி என்னை உயிர்ப்பியும்? உம்முடைய வசனத்தின்படி. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். எதை உயிர்ப்பியும்? இதை கவனிக்கணும். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும் என்று இங்கே சங்கீதக்காரன் எதை சொல்லுகிறான்? ஆவியை சொல்லுகிறானா, ஆத்துமாவை சொல்லுகிறானா, அல்லது சரீரத்தை சொல்லுகிறானா? கவனிக்கணும். ஆவியை கர்த்தர் அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, கல்வாரி இரத்தத்தின் மூலமாக நம்ம என்ன செய்து விட்டார்? புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். அங்கே போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்முடைய பாருங்க, தான தர்மத்தினாலே, நம்முடைய செயல்பாட்டினாலே, நம்முடைய நற்கிரிகளினாலே உள்ள இருக்கிற ஆவி மனிதனை என்ன செய்ய முடியாது? புது சிருஷ்டியாய் மாற்ற முடியாது. இது கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக அவரே என்ன செய்திருக்கிறார்? நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார், மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இது என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கப்படும், புது சரீரமாய் மாறும். ஆமென். பாருங்க, வியாதியை வராத சரீரமாக இது என்ன செய்யப்படுகிறது? மகிமையான சரீரமாக மாற்றப்படுகிறது. அதை கர்த்தர் செய்கிறாரு. ஆவி மனுஷனையும் கர்த்தர் பார்த்துக்கிறாரு, சரீரத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிறாரு. இதுக்கு இடையில என்ன இருக்குது? ஆத்துமா அல்லது மனது, மைண்டு. பாருங்க, இதை பாருங்க, கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் இவன் பாருங்க, தாகத்தோடு வாஞ்சியோடு அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? உம்முடைய வசனத்தின்படி என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும். என்னுடைய மனது, என்னுடைய ஆத்துமா எங்கே ஒட்டி இருக்கிறது? சொல்லுங்க, எங்க ஒட்டி இருக்குது? என்ன சொல்றான் தெரியுமா? என் மனது, என் எண்ணங்கள் அவ்வளவு கீழ்த்தரமா இருக்குது. என் மனது அவ்வளவு ஒஸ்டா இருக்குது. என் மனது அவ்வளவு கீழே கிடக்குது. தோல்வியின் மனதாக, வியாதியின் மனதாக, தீமையின் மனதாக, அசுத்தத்தின் மனதாக, கெட்ட மனதாக என் மனது இருக்குது. இப்போ என் மனது பரிசுத்தமான மனதாக,
வெற்றியின் மனதாக, நன்மையின் மனதாக, ஆசீர்வாதத்தின் மனதாக மாறணும். அதுக்கு உம்முடைய வசனம் தான் எனக்கு உதவி செய்கிறது என்று சொல்லுகிறான். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆயும் அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் வாழாமல் போனார்கள்? ஏன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க? அதுக்கு பதில் தான் இது. அதுக்கு பதில் தான் இன்னைக்கு அடுத்த வாரமாக கவனியுங்கள். சபைக்கு வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்கிறாங்க? ஒன்றும் இல்லாமல் தொடச்சி கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஏன் வியாதியில் இருக்கிறாங்க? ஏன் தரித்திரத்தில் இருக்கிறாங்க? ஏன் கடனுக்குள்ளே கிடக்கிறாங்க? அப்படின்னா மனது என்ன செய்யப்படலை? உயிர்ப்பிக்கப்படலை. மனது புதிதாகலை. மனது மண்ணோடு மண்ணாக ஒட்டி கிடக்கிறது, புழுதியோடு புழுதியாக ஒட்டி கிடக்கிறது. அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசி பார்த்தாவே தெரிஞ்சிடும். யார்கிட்ட? கிறிஸ்தவங்கிட்ட, ஞானஸ்தானம் பெற்றவங்ககிட்ட. ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வச்சுருக்கவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி பார்த்தா தெரியும் அவங்க மனது எந்த அளவுக்கு புதிதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிடலாம். எல்லோரும் இருக்கிறீங்களா? மனது மண்ணோட மண்ணாக ஒட்டி கிடக்குதா அல்லது மனது உயர்ந்த மனதாக உயர்ந்த எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதா என்பதை 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? எண்ணத்தை கழுத பொழப்பு அப்படின்னாவே மனது என்ன இருக்குது? மண்ணோட மண்ணை ஒட்டி கிடக்குது, இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை, இன்னும் புதிதாகலை, எல்லாம் ஒரு கழுதையா அப்படின்னாவே மனது எப்படி இருக்குது? என்ன சைலண்டாக இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வர்றதா நம்மளுக்கும் வரும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறதுனால வியாதி இல்லாத வீடு எந்த வீடுன்னு சொல்லுங்க நீங்கள். அப்படின்னாவே என்ன அர்த்தம்? நாடே கடனுக்குள்ளே இருக்குது, வீடு கடனுக்குள்ளே இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? மனது எங்கே இருக்குது? மண்ணோடு மண்ணாய் கிடக்கிறது. இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நான் கடனுக்குள்ளே தான் இருப்பேன், கல்லறை போய் சேர்ற வரைக்கும் நான் கடன்காரனுக்கு அடிமையாக தான் இருப்பேன். இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மண்ணோடு மண்ணாக மனது ஒட்டி கிடக்கிறது. மனது உயர்ந்த மனதாய் மாறணும், உயர்ந்த எண்ணங்களால் நிரப்பப்படணும். அதுக்கு ஒரே வழி, 2 வழி கிடையாது, 10 வழி கிடையாது, 1000 வழிலாம் கிடையாது. ஒரே வழிதான். அது எந்த வழி? வார்த்தை என்கிற வழி. இந்த வார்த்தையின் மூலமாய் மட்டும்தான் இந்த மனது உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஏன் பாஸ்டர் வேற வழியே இல்லையா? ஏன்னு இன்னைக்கு நான் காமிக்கிறேன், எடுத்து காமிக்கிறேன். வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லைன்றேன். நிறைய படிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்துட்டா மனது. யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவன் நாகரீகமாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். படிக்காத ஆட்கள் என்ன இனி ஒரு மாதிரியே பார்க்குறீங்க எல்லாரும்? படிக்காத ஆட்கள் கடப்பார கத்தி விளக்க மாதிரி செருப்பெல்லாம் தூக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். படித்தவன் ஒரே குண்டு, நாடே க்ளோஸ். யாரு? யோசிக்க வேணாம். நம்ம படிச்சிருக்கிறோம், இப்படி குண்டா போட்டால் நாடே நாசமாக போய் எத்தனை சின்ன பிள்ளைங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி யோசிக்க வேணாம். நான் கேட்குறேன், மனது புதுசாயிருச்சா? எல்லாம் இருக்கிறீங்களா? படித்தவன் தான் அடுத்தவன் இடத்த ஆல்ரெடி சேர்த்து கட்டி விட்டுறது. அவங்க படிக்காத பையன் தானே ஏமாற்றிப்படலாம். உண்மையா இல்லையா? படிக்காத பயிலுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாங்க, நம்ம ஏற்றி கட்டி விடுறா காமெண்ட்டு சவரை வர்றதை நம்ம நாளைக்கு பார்த்துக்குறோம், ஏமாற்றிப்படலாம். படித்தவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் நம்மளை போல மனுஷன், கரெக்டாக கட்டுறான் நம்ம இடத்துக்குள்ளே, அடுத்த இடத்துக்கு ஆசைப்படக்கூடாதா? உண்மையா இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றேன், எல்லாருடைய மனது எப்படி தான் கிடக்குது? எல்லாருடைய மனது எப்படி தான் கிடக்குது? ரட்சிக்கப்பட்டவங்க மனதும் அப்படி தான் கிடக்குது, ரட்சிக்கப்படாதவங்க மனதும் அப்படிதான். கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கவங்க மனதும் எப்படி தான் கிடக்குது? மண்ணுக்குள்ளே தான் கிடக்குது. கிறிஸ்தவ பேர் வைக்காதவங்க மனதும் மண்ணுக்குள்ளே தான் செய்யுது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆபிரகாமுடைய பேரை சொல்கிறான், என் மனது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கிடக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். உயிர்ப்பிக்கப்பட தான் என்னுடைய வாழ்க்கை தராதரம் உயர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு மனது உயிர்ப்பிக்கப்படுதோ அந்த அளவுக்கு என்னுடைய லைஃப் கொஞ்சம் உயர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கை தர உயர ஆரம்பிக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே எது நம்முடைய மனதை உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும்.
எனவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 25வது காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை புதிதாக்குகிறது. என்னவாக்குது? புதிதாக்குது. புதிய எண்ணங்கள் வருது மனதில். இவ்வளவு நாளும் நம்ம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம அப்பா ஏழை, நம்ம தாத்தா ஏழை, நம்ம பாட்டனார் ஏழை, நம்ம பூட்டனார் ஏழை, நான் யாரு? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மனதுக்குள்ள வரும் பொழுது, கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரரானார். ஒரு தூசி அளவோடு இனிமேல் நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை மனதில் வந்த உடனேயே எப்படி மனது மாறுது பாருங்க. மனது மண்ணோடு மண்ணா ஒட்டி இருக்குது. வார்த்தை வந்த உடனேயே மனது எப்படி மாறுது பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கள் அப்பாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு இந்த வியாதி இருந்துச்சு, எங்கள் பாட்டனாருக்கு இந்த வியாதி இருந்துச்சு, எங்கள் பூட்டனாருக்கு இந்த வியாதி இருந்துச்சு. அந்த வியாதி இப்போ யாருக்கு இருக்குது? நாளைக்கு யாருக்கு வரப்போகுது? என் மகனுக்கும் மனது எங்கே கிடக்குது? மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிறது. இப்போ வார்த்தை வர ஆரம்பிக்கிறது. வார்த்தை வந்த உடனேயே மனதுக்குள்ள சென்று, இருதயத்துக்குள்ள சென்று என்ன பண்ணுது? கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். தலைமுறை வியாதியை, தலைமுறை சாபத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். இனி ஒரு நாளும் இந்த தலைமுறை வியாதிக்குள்ள, தலைமுறை சாபத்துக்குள்ள, தலைமுறை தரித்திரத்துக்குள்ள நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தலைமுறை சாபத்திலிருந்து கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். எப்படி எண்ணங்கள் மாறுது பாருங்க. எண்ணங்கள் எப்படி மாறுது பாருங்க. அதனால தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். வார்த்தைக்குள்ளே மனதை கொண்டு போகணும். வார்த்தைக்குள்ளே கொண்டு போய் மனதை முக்கிய எடுக்கணும். எண்ணங்கள் மாறணும். தலைமுறை சாபம் எனக்கு கிடையாது. இந்த வியாதினால எங்கள் அப்பா செத்துருக்கலாம், எங்கள் தாத்தா செத்துருக்கலாம், பாட்டையும் செத்துருக்கலாம், நான் சாக மாட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் 40 வயசு, 40 வயசு, 45 வயசு செத்துருக்கலாம், நான் கண்டிப்பாக 80 வயசு ரீச் பண்ணிடுவேன், 90 வயசு ரீச் பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை மனதில் வந்த உடனே, இருதயத்துக்குள்ள வந்த உடனே எப்படி எண்ணங்கள் மாறுது பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆமென். இதெல்லாம் அடிக்கடி இந்த ஜபத்தெல்லாம் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சும்மா ஆண்டவர் செருப்பு புஞ்சு போச்சு ஆண்டவர், புளி இல்லை ஆண்டவர், பருப்பு இல்லை ஆண்டவர், கத்திரிக்காய் இல்லை ஆண்டவர், முருங்கைக்காய் இல்லை ஆண்டவர், இதுக்காகலாம் டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய மனது மாறணியா, என் மனது உயர்ந்த எண்ணங்களாக மாறணும், விசாலமான எண்ணங்களாக மாறணும். அந்த குறுகிய எண்ணம் போதும். அந்த கஞ்சி, இந்த பச்சை மிளகாய், எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? போதும். அந்த கஞ்சி, இந்த பச்சை மிளகாய் குடிச்சுக்கிட்டு அப்படியே வண்டியை ஓட்டுவோம். அப்படி இல்லை. கர்த்தர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே பட்டினியாய் தொங்கினார், தாகமாய் தொங்கினார். எதற்காக? நான் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவதற்காக. வார்த்தை வந்த உடனேயே எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது பாருங்க. எண்ணங்கள் பாருங்க விசாலமாக ஆரம்பிக்குது பாருங்க. எண்ணங்கள் பாருங்க விண்ணுக்கு நேராக உயர ஆரம்பிக்கிறது. மண்ணோடு மண்ணாய் கிடக்கிற எண்ணங்கள், மனது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் லிஃப்ட் அப் லிஃப்ட் அப் லிஃப்ட் அப் அப்படி மேலே உயர ஆரம்பிக்குது பாருங்க. எண்ணங்கள் உயர 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 இந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. அதுதான் போன வாரத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஏசாயா 55 வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு, மலையை போல பனியை போல. வார்த்தை வரும் பொழுது, அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி பூமி நனைந்து விதைக்கிறவனுக்கு விதை வருகிறதை போல, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் உண்டாகிறதை போல, இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறவனுடைய மனது உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. அங்கே உயிர்ப்பிக்கப்படும் பொழுது காஞ்சோரிக்கு பதிலாக, எல்லாம் இருக்கிறீங்களா? காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள், தரித்திரத்துக்கு பதிலாக ஐஸ்வர்யம், சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம், தோல்விக்கு பதிலாக வெற்றி, தாழ்வுக்கு பதிலாக உயர்வு. ஆமென். வறட்சிக்கு பதிலாக செழிப்பு. எல்லாம் டோட்டல் லைஃப் என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அதிகமான முக்கியத்துவத்தை, மரியாதை கொடுக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 25வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறது. எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய மனதை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய மனதை மறுரூபமாக்குகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, நம்முடைய மனது புதிதாக வேண்டும்.
என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நம்முடைய மனது எப்படிப்பட்ட மனதாய் மாற வேண்டும்? புதிய மனதாக. என்ன மனதாக? அப்போ என் மனசு பழசா இருக்கா பாஸ்டர்? எஸ், கரெக்ட். இதை இன்னைக்கு எடுத்து காமிக்கிறேன். மனது புதிய மனதாக மாற வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம், உங்கள் மனது, உங்கள் ஆத்துமா என்ன ஆகிறதுனாலே? புதிதாகிறதினாலே. சொல்லுங்க, புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப எப்ப வாழ்க்கையில ஒரு மறுரூபம் வரும்? எப்ப குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும்? எப்ப திருச்சபையில் ஒரு மாற்றம் வரும்? எப்போ உங்கள் வியாபாரத்தில், உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாற்றம் வரும்? லைஃப்பில் ஒரு மாற்றமும் வர மாட்டேங்குதே பாஸ்டர், அப்படியே இருக்குதே. கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குதே, வியாதி மாற மாட்டேங்குதே, தரித்திரம் மாற மாட்டேங்குதே, அந்த தீமை மாற மாட்டேங்குதே. கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ தெரியுமா மாறும்? உங்கள் மனம். அடுத்தவங்க மனது இல்லை. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் பேசுமா ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறாரு, ஓ எண்ணத்தை புதுசாக்கு, ஓ மனதை புதிதாக்கு. அதுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடு, அதுக்கான முயற்சிகளை எடு. ஆண்டவரே அவங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே, இவங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரே, அவங்க உள்ளத்தை ஏவுங்க ஆண்டவரே, இவங்க உள்ளத்தை நினைச்சீங்க ஏவுங்க ஆண்டவரே, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, ஓம் புத்தியை முதல்ல மாத்து, ஓ எண்ணத்தை முதல்ல மாத்து. ஓம் புத்தி எங்க கிடக்குது? இப்ப மண்ணோட மண்ணா என்ன செய்யுது? உருண்டுகிட்டு கிடக்குது, தூசியோட தூசியா கிடக்குது. ஓ எண்ணங்கள் மாறும் பொழுது உன்னைய சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். எத்தனை ஆழமாக கவனிக்கணும். அநேகர் இதை கவனிக்கிறதே கிடையாது. அநேக பாஸ்டர்கள் முதற்கொண்டு இதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. இவர்கள் மாறும் பொழுது இவர்களை சுற்றி உள்ள காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்குது? எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்குது. இவங்க வேற ஒன்றும் செய்யலை. மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அவ்வளோதான். மனதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே திணிச்சாங்க, அவ்வளோதான். மனதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே முக்குறாங்க, அவ்வளோதான். இதவே யோசிக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையே சிந்திக்கிறாங்க. இவங்க மாறும் பொழுது இவங்களை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும் எல்லாம் மாறுது. புருஷன் மாறுற, மனைவி மாறுறா, புள்ள மாறுற, தொழில் மாறுது, பிஸ்னஸ் மாறுது, வியாபாரம் மாறுது, எல்லாம் மாற. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், என்னடா இந்த அளவுக்கு சூப்பராக மாறிடுச்சு. எப்படின்னா எது மாறிடுச்சு? இது மாறாம எது நிச்சயாது நடக்காது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறு ரூபம் ஆகுங்கள். எது புதிதாகிறதுனாலே? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்? உங்க மனது, உங்க ஆத்துமா, உங்க எண்ணங்கள் மாறும் பொழுது. எனவே நம்முடைய மனது புதிதானால்தான் நாம் இந்த பூமியிலே வெற்றியாய் வாழ முடியும். நம்முடைய மனது புதிதானால்தான் நாம் இந்த பூமியிலே வெற்றி பெற முடியும் என்பதை முதலாவதாக ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெறதுக்கு என்ன பாஸ்டர் வழி? மேலே வர்றதுக்கு என்ன பாஸ்டர் வழி? நல்ல உயர்ந்த வாழ்க்கை வர்றதுக்கு வழி என்ன பாஸ்டர்? உங்க மனது புதிதாகாம நீங்கள் வெற்றி பெற முடியாது. பாஸ்டர், நான் தான் அன்னைக்கு இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகத்தை பெற்றுட்டேனே. அது எல்கேஜி. என்ன கேஜி? எல்கேஜி. இன்னைக்கு கண்ணை மூடனா எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். ஆனால் இந்த பூலோகத்திலே, இந்த பூமியிலே உயர்ந்த ஒரு வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை, பாருங்க, மகிமையான ஒரு வாழ்க்கை, சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் மனது புதிதாக வேண்டும். உங்கள் மனது புதிதாகலைனா ஒன்றும் செய்யாது. 20 வருஷம் சபைக்கு வந்து ஒன்றாகாது, 25 வருஷம் சபைக்கு வந்து ஒன்றாகாது. எழுதி வச்சுக்கோங்க. மனது புதிதாகணும். அதுக்கு என்ன பாஸ்டர் வழி? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம்.
அது மாத்திரமல்ல, இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், ரொம்ப அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. அந்த மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே மாற்றுங்கள். உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே என்ன செய்யுங்கள்? மாற்றுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க மனதை புதிய எண்ணங்களாலே மாற்றுங்கள். உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே மாற்றுங்கள். ஆமென். எப்படிப்பட்ட எண்ணங்களாலே மாற்றுங்கள்? புதிய எண்ணங்களாலே. இப்ப எல்லாரும் ஆழமாக கவனிங்க. உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே மாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்ப நம்முடைய மனது பழைய எண்ணங்களாலே தான் என்ன செய்திருக்கிறது? நிரம்பி இருக்குது. நல்லா கவனிங்க. உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்புங்கள் அப்படின்னாவே அப்ப என்ன அர்த்தம், என்ன விளங்குது? நம்முடைய மனதில் பழைய எண்ணங்கள் என்ன செய்திருக்கிறது? ஓட்டி இருக்குது, அங்கே நிரம்பி இருக்குது. அந்த எண்ணங்கள் வெளியே போகணும், புதிய எண்ணங்கள் வரணும். புதிய எண்ணங்கள் வராம புதிய வாழ்க்கை என்ன செய்யாது? வராது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னைக்கு தான் முகத்தை பார்ப்பாரோ? இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஜெபம்லாம் இப்படி ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சில கிறிஸ்தவங்கிட்ட நான் பேசி பார்த்தேன். ஆண்டவர் என்னைக்கு தான் முகம் பார்ப்பாரோ? ஏங்க, அவர் என்னைக்கு முகம் பார்த்துட்டாருங்க. முகம் பார்த்தனால தான் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், எல்லா பாடுகளையும் பட்டார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அவருடைய பிள்ளையை ஆக்கி இருக்கிறாரு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? அவர் என்னைக்கு தான் நம்மளை முகம் பார்ப்பாரோ தெரில. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? இவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, இவங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு அவர் முகத்தை இவங்க மேலே பார்க்குறதுல பொறுத்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் முகத்தை என்னைக்கே பார்த்துட்டேன், இப்போ உன் மனதை புதிய எண்ணங்களால் என்ன செய்ய நிரப்புவதற்கான முயற்சியை எடுப்ப. அதுக்கு நான் எந்த முயற்சி எடுக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வேலைக்கு போடுவேன், நான் பாட்டுக்கு சோறாக்குவேன், நான் பாட்டுக்கு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு நடக்க வேண்டாம். இன்னைக்கு இல்லை, பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் இதுதான் உன்னுடைய லைஃபு. ஒரு மாற்றமும் வராது, ஒரு மாற்றமும் வராது. மனதை மாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாய்? எண்ணங்களை புதிய எண்ணங்களாலே நிரப்புவதற்கு என்ன எஃபர்ட் எடுத்திருக்கிற? நான் வீட்டுக்கு போய் பைபிளை போடுறதோட சரி பாஸ்டர், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூசியை தட்டி என்ன செய்வேன்? நான் மனது காஞ்சு போய் கிடக்கு, வறண்டு போய் கிடக்கு, ஒன்றும் முளைக்காது. தேவதாரு முளைக்காது, பஞ்சு மத்தையும் வராது, மிருது செடி என்ன செய்யாது? வராது. பூரா முள்ளாக தான் கிடக்கும், குத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான், ரத்தம் வந்துக்கிட்டு. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீர்கள்? எல்லாம் இருக்கிறீங்களா? டெய்லி என் பிள்ளைய கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுவேன் பாஸ்டர், உலக அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் மனதை மாற்றுறதுக்கு என்ன முயற்சி எடுத்துருக்கிறீங்க? என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு ஆராதனை பாடல்களை போட்டு டெய்லியும் சேர்ந்து போட்டதை ஆராதிங்க அப்படின்னு சொன்னால் அதை எத்தனை பேர் செஞ்சுருக்கிறாங்க? அதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுத்துருக்கிறாங்க? இல்லை இருக்கிறீங்களா? பாஸ்டருக்கு தெரியாமல், சபைக்கு ஒரு விசுவாசிகள் தெரியாமல் சினிமா பாட்டவா பதிஞ்சு அதை அங்கே வச்சு ஏற்றி நல்லா உட்காந்து என்ன செய்கிறது கேட்டு, அப்போ அதுக்கெல்லாம் எல்லாம் இருக்குது. மனது மாறுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? மனது எதினாலே நிறைந்திருக்கிறது? வார்த்தையினாலே நிறைந்திருக்கிறதா, இல்லை உலக காரியங்களினாலே நிறைந்திருக்கிறதா? இதை பொறுத்து உங்கள் எதிர்காலம். உங்கள் எதிர்காலம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, முற்றிலும் கர்த்தருடைய கரத்தில் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்புங்கள். அப்போ உங்களுடைய மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்புங்கள் என்றாவே அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய மனது எப்படி இருக்குது? பழைய எண்ணங்களால் என்ன செய்திருக்கிறது? நிரம்பி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்படித்தானே? அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நாம் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கூட, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட, நாம் வாரம் வாரம் திருச்சபைக்கு வந்து ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்தாலும் கூட, நம்முடைய மனதிலே பழைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. கவனிங்கள். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து தான் அநேகர் இடறி போய் விடுகிறார்கள். எப்படி இடறி போயிடுறாங்க? என்னடா ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க, வார வாரம் சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க, முக்காடு போடுறாங்க, பைபிள் வாசிக்கிறேன்றாங்க, இங்கே போகிறேன்றாங்க, அங்கே போகிறேன்றாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன தலையில் நடக்கிறான்?
வாயில் வர்றதெல்லாம் எப்படி வருது? புளு புளு கலரா, பச்சை பச்சை கலரா, இல்லை சிவப்பு சிவப்பு கலரா? சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் அந்த ஆள் இந்த பேச்சு பேசுகிற ரோட்டில் நின்றுட்டு. ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றியா, நாங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு வர சொல்கிறியா? எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு மோசமாக நடக்கிற அந்த ஆள் இன்னும் பழைய காரியங்களிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். புதிய எண்ணங்கள் என்ன செய்யல, மனதில் வரலை. இன்னும் அந்த பழைய எண்ணங்கள் என்ன செய்திருக்கிறது, இருக்கிறது. கவனிங்க, இதற்கு காரணம் என்னன்னா, மனது இன்னும் என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படலை. மனது இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை. மனது இன்னும் மறுரூபமாகலை. மனது இன்னும் புதிய எண்ணங்களால் என்ன செய்யப்படலை, நிரப்பப்படலை. உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் தேவனுடைய குமாரனா, தேவனுடைய குமாரத்தை, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மனது என்ன செய்யலை, மாறவில்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது என்று சொன்னால், உங்கள் மனதை புதிய மனதாக என்ன செய்கிறது, மாற்றுகிறது. உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே மாற்றுங்கள் என்று சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. உங்கள் மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்புங்கள் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது, போதிக்கிறது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, அதிகமாய் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையிலே பாருங்க நிரம்பி இருக்கும் பொழுது, பிரசங்க செய்திகளை டெய்லியும் போட்டு கேட்கணும். போன வாரம் சொன்னேன் இல்லையா, 7 நாளும் பிரசங்க செய்தி நீங்கள் போட்டு கேட்கணும். யூடியூப்பில் போட்டு விட்றோம், அப்ளை பண்ணி விட்றோம். திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு முறைக்கு 10 முறை கேட்கணும். கேட்டு மனதை கர்த்தருடைய வார்த்தையினால நிரம்பணும். மனது கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரம்பும் பொழுது மனது மாற ஆரம்பிக்கிறது, புதிய எண்ணங்களால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை தராதரனை செய்ய ஆரம்பிக்கிறது, இப்போ உயர ஆரம்பிக்கிறது. எப்படி பாஸ்டர் இந்த கடனை அடைச்சி முடிக்க போகிறேன்னு தெரியல பாஸ்டர், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பாஸ்டர் இந்த மேலே வர போகிறேன், அதுக்கு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க, டெய்லியும் கேளுங்க, 7 நாளும் கேளுங்க. ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து கேளுங்க, பைபிள் ஸ்டடியில் வந்து கேளுங்க, விசேஷத்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு அதில் கேளுங்க. திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்க கேட்க தான் எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும் என்று இங்கே சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெளிவாய் விளங்குகிறது என்று சொன்னால், நம்முடைய மனது இங்கே ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய மனதை புதிய எண்ணங்களாலே என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள். நம்முடைய மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று தெளிவாய் விளங்குகிறது. அது என்னென்றால், நம்முடைய மனது ஏற்கனவே, இதை கவனிச்சுட்டு வரீங்களா, நம்முடைய மனது ஏற்கனவே புதிய மனதாய்த்தான் இருந்திருக்கிறது. அதன் பிறகு இடையிலே ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதன் விளைவாகத்தான் நம்முடைய மனது என்ன செய்திருக்கிறது, கெட்டு போயிருக்கிறது. நம்முடைய மனது விழுந்து போயிருக்கிறது. நம்முடைய மனது ஃபால்ட் ஆகியிருக்கிறது, பாருங்க, பழுதாயிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் சவால் என்னவென்று சொன்னால், இந்த கெட்டு போன மனதை, இந்த விழுந்து கிடக்கிற மனதை, இந்த பழைய எண்ணங்களாலே நிரம்பி இருக்கிற மனதை புதிய எண்ணங்களாலே நிரப்ப வேண்டும், புதிய மனதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சவால் என்பதை நீங்கள் சத்தியவேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். மனது புதிய மனதாய் மாற வேண்டும், எண்ணங்கள் புதிய எண்ணங்களாலே மாற வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே நம்முடைய மனது புதிய மனதாக தானே இருந்திருக்கிறது. ஆனால் இடையில என்னமோ நடந்திருக்குது, ஏதோ உங்கள் சம்திங் நடந்திருக்குது. அதனால இந்த மனது என்ன செஞ்சுருக்குது, இப்போ கெட்டு போயிருக்குது. இப்போ கெட்டு போயிருக்கிற அந்த மனதை, விழுந்து கிடக்கிற மனதை, மனோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிற மனதை இப்போ என்ன செய்ய வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. சரி, எப்பொழுது, என்றைக்கு இந்த மனது விழுந்து போனது, எப்பொழுது இந்த மனது மனோட மனாய் ஒட்டினது, எப்பொழுது இந்த மனது பாருங்க கெட்ட எண்ணங்களாலே அது நிரம்பினது, எப்பொழுது என்று சொன்னால், என்றைக்கு மனுஷன் பாவத்திலே விழுந்தானோ அன்றைக்கே இந்த மனது விழுந்து போனது, அன்றைக்கே இந்த மனது கெட்டு போனது, அன்றைக்கே இந்த மனது மண்ணோடு மண்ணாக என்ன செய்து விட்டது, ஒட்டி விட்டது. என்றைக்கு ஆதாமும் ஏவாளும்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அதை மீறி நடந்தார்களோ அன்றைக்குத்தான் இந்த மனது, இந்த ஆத்துமா, இந்த சிந்தை என்ன செய்தது? விழுந்து போனது. மண்ணோடு மண்ணா என்ன செய்து விட்டது? ஓட்டி போய்விட்டது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் விளங்குகிறது. உங்களுடைய மனதை புதிய எண்ணங்களால் நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ நம்முடைய மனது ஏற்கனவே நல்ல எண்ணங்களாக தான் நிரம்பி இருந்திருக்குது. அதுக்கு இடையில என்னமோ செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அதனால தான் மனது கெட்டு போச்சு. எனவே இந்த மனதை என்ன செய்யுங்கள்? புதிதாக்குங்கள். இது புதிதாகும் பொழுது வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மறுரூபம் ஆரம்பிக்கும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எதனால் இந்த மனது கெட்டு போனது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனுடைய ரிசல்ட், விளைவாக இந்த மனது என்ன செய்து விட்டது? கெட்டு போய்விட்டது. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும், உங்களுக்கு புரியும். அதனால தான் படிப்படியாக நான் போகிறேன். இப்போ இன்னொரு காரியத்தை பார்ப்போம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். யாரும் தூங்கிடக்கூடாது, நல்லா கவனிங்க. எதினாலே இந்த மனது கெட்டு போனது? எதினாலே இந்த மனது கெட்டு போனது? யாராலே இந்த மனது கெட்டு போனது? இதை குறித்து நாம் ரொம்ப ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதினாலே, யாராலே இந்த மனது கெட்டு போனது? இந்த மனது விழுந்து போனது? இந்த மனது பாருங்க, மண்ணோடு மண்ணாய் அது ஒட்டி விட்டது. எதனால தெரியுமா? யாரால தெரியுமா? வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்கள் மனதும், அந்த வார்த்தை கவனிங்க, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். மனது கெட்டு போயிருமோ என்று என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததை போல உங்களுடைய மனதும் வஞ்சிக்கப்படுமோ என்று, உங்கள் மனதும் கெட்டு போகுமோ என்று என்ன செய்திருக்கிறேன்? பயந்திருக்கிறேன். இந்த வசனத்தினுடைய சரியான ஒரு மொழிபெயர்ப்பை இப்போ நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். சரியான மொழிபெயர்ப்பை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளுடைய மனதை கெடுத்ததை போல உங்களுடைய மனதும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? இங்கே நான் பார்க்கிறோம், தந்திரத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, தந்திரத்தினாலே. எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? தந்திரத்தினாலே, அதாவது வஞ்சகத்தினாலே. எதினாலே? வஞ்சகத்தினாலே ஏவாளுடைய மனது என்ன செய்தது? கெட்டு போனது. சரி, யாருடைய தந்திரத்தினாலே, யாருடைய வஞ்சகத்தினாலே ஏவாளுடைய மனது கெட்டு போனது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்ப்பத்தினுடைய, அதாவது சாத்தானுடைய தந்திரத்தினாலே, சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே தான் என்ன செய்தது? இந்த மனது கெட்டு போனது. இந்த மனது விழுந்து போனது. இந்த மனது மண்ணோடு மண்ணா என்ன செய்தது? ஒட்டி போனது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ ஒரு கேள்வி, எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்முடைய பாட்டி ஏவாளுடைய மனது யார்கிட்ட இருந்துச்சு? நம்ம பாட்டி ஏவாளுடைய மனது யார்கிட்ட இருந்துச்சு? இப்படி கேட்குறேன், நல்லா விளங்கிடும். உங்கள் மனது இப்போ யார்கிட்ட இருக்குது? அப்போ ஏவாள் பாட்டியுடைய மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆண்டவர்கிட்ட இருந்துச்சா இல்லை சாத்தான்கிட்ட இருந்துச்சா? யாரை சாத்தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு? இப்போ உங்கள் மனது யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம ஏவாள் பாட்டியுடைய மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஏவாள் பாட்டிக்கிட்ட தான் இருந்துச்சு. கர்த்தர்கிட்ட இல்லை, பிசாசுகிட்ட என்ன செய்யலை? இல்லை. இப்போ அடுத்த காரியம் என்னன்னா, சாத்தான் எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தான் என்றால்,
எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை அவன் வஞ்சித்தான் என்றால், எல்லாம் நல்லா கவனிக்கணும், எதுக்கு நான் சொல்ல வரேன்றது இங்கே கவனிக்கணும். மனது யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஏவாள்கிட்ட தான் இருந்துச்சு. தந்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசுகிட்ட தான் இருந்துச்சு. இப்போ சாத்தான் எங்கே இருந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தான்னா, எங்கே இருந்து சாத்தான் ஏவாளுடைய மனதை வஞ்சித்தான் என்று சொன்னால், இந்த சாத்தான் ஏவாளுக்குள்ள போய் புகுந்து என்ன செய்யல? கெடுக்கல. ஏதா இருக்கிறீங்களா? சாத்தான் இவ பக்கத்திலேயே வரல. சாத்தான் வெளியே இருந்து, தூரமா இருந்து யாருடைய மனதை கெடுத்துட்டான்? யாருடைய மனதை கெடுத்துட்டான்? ஆகையால் தான் நான் சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளை, பிசாசியம் பக்கத்திலேயே வரமாட்டான் அப்படிலாம் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் எதுக்கு உங்க பக்கத்தில் வரணும்? அவன் உங்க பக்கத்திலேயே வராம தூரத்திலிருந்து சோழியை முடிச்சிருவான். அவ்வளவு தந்திரக்காரன் அவன். இவங்க என்ன அவங்க பீத்தி இழுத்துறாங்க சில கிறிஸ்தவங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வெள்ளி சபா உபவாசம் இருக்கிறேன். என்ன இருக்கிறேன்? என்ன உபவாசம் இருக்கிறேன்? வெள்ளி சபோட்டான்னு என்ன செஞ்சு 10 மணிக்கெலாம் மொட்டி முடக்கிறவனாக்கும். எதுக்கு? சாத்தையன் பக்கத்தில் வரக்கூடாது. இவங்க உபவாசம் எதுக்கு இருக்கிறாங்க? யார் வரக்கூடாது? ஆனால் வேதத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எப்படா இவர் உபவாசத்தை படி பாருப்பா என்ன செய்வோம், அட்டாக் பண்ணுவோம், தாக்குவோம் சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவர் 1 2 என்றாரோ என்னலையோ அவன் கரெக்டாக கவுண்ட் பண்ணுறான். 1ஆவது நாள் முடிஞ்சிச்சு, 2ஆவது நாள் முடிஞ்சிச்சு, ஓகே 39 40 எல்லாம் அலாட் ஆகுங்கடா. யாரை தாக்குறதுக்கு? இயேசு கிறிஸ்துனுடைய மனதை, இயேசு கிறிஸ்துனுடைய மைண்டை அட்டாக் பண்ணுவதற்கு மனதில் வார்த்தை அள்ளி வீசி அவரை தோக்கடிப்பதற்கு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கிறிஸ்தவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் செவ்வாவளி கரெக்டா, அதுவும் அமாவாசை உபவாச ஜபத்தை அடியன் விடவே மாட்டேன். நீ என்ன வேணா உபவாசம் இருந்துக்க, பிசாசு உன் பக்கத்தில் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் தூரமாக இருந்து வேலையை முடிச்சிடுவான். அதனால் என்னத்தையும் மெத்தனை போக்கா சில காரியத்தில் நம்மளை நாமே அப்படியே வச்சுக்கிட்டு நம்மளை நாமே என்ன செய்யக்கூடாது? வண்டியை ஓட்டுற மாதிரி பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? வெளியே இருந்தே பிசாசு, தூரமாக இருந்து பிசாசு எல்லா வேலையும் என்ன செஞ்சிடுவான்? முடிச்சிடுவான். எனவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஓகே, இது வரைக்கும் எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஒரு முறை ரேச சொல்லிடுவோமா? மனது என்ன செய்ய வேணும்? புதிதாகணும். ஏன் மனது புதிதாகணும்? மனது மண்ணோடு மண்ண என்ன செய்திருக்கிறது? ஓட்டி இருக்கிறது. மனது புதிதானா தான் வாழ்க்கை என்ன செய்யும்? புதிதாகும். இந்த மனது விழுந்து போன மனது எப்போ விழுந்துச்சு? என்றைக்கு இந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், அன்றைக்கு என்ன செய்து இந்த மனது விழுந்தது இல்லையா? கவனிங்க, ஏவாளுடைய மனது ஏவாள்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் தந்திரம் யார்கிட்ட இருந்துச்சு? பிசாசுகிட்ட இருந்துச்சு. பிசாசு ஏவாளுக்குள்ள புகுந்து ஏவாளுடைய மனதை என்ன செய்யலை? கெடுக்கலை. அவன் வெளியிருந்து என்ன செஞ்ச? மனதை கெடுத்துட்டான். ஆக எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டாம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து கவனிப்போம். பிசாசு கிட்ட இருந்த இந்த தந்திரம் எப்படி ஏவாளுடைய மனதுக்குள்ள போச்சு? இதை இப்போ பார்க்கணும். இதை பார்த்தா தான் அடுத்து நமக்கு தெளிவாக விளங்கும். மனது யார்கிட்ட தான் இருக்குது? ஏவாள்கிட்ட தான் இருக்குது. தந்திரம் யார்கிட்ட இருக்குது? பிசாசுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, சாத்தானிடத்தில் இருந்த வஞ்சகம் எப்படி, சாத்தானிடத்தில் இருந்த அந்த தந்திரம் எப்படி ஏவாளுடைய மனதுக்குள்ள போய் ஏவாளுடைய மனதை கெடுத்துச்சு? கேள்வி வரணும்ல, கேள்வி வரணும்ல கண்டிப்பா. மனது இங்கே இருக்குது, தந்திரம் இங்கே இருக்குது. இது எப்படி அங்கே போய் அந்த மனதை கெடுத்துச்சு? ஏவாளுடைய மனதை எப்படி கெடுத்துச்சு? கவனிங்க, எதினாலே ஏவாளுடைய மனது கெட்டது என்றால், ஏவாளுடைய மனது எதினாலே விழுந்தது என்றால் வார்த்தையினாலே. எல்லாம் கவனிக்கணும். இப்போ
வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது கெட்டு போனது. வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது விழுந்து போனது. வார்த்தையினாலே தான் ஏவாளுடைய மனது மண்ணோடு மண்ணா என்ன செய்தது? ஓட்டினது. வார்த்தையின் மூலமாக தான் சாத்தானுடைய வஞ்சகம் ஏவாளுடைய மனதிலே விழுந்து ஏவாளுடைய மனதை கெடுத்தது. ஏவாளுடைய மனது என்ன செய்தது? விழுந்து போனது. எத்தனைக்கு தெளிவாயிருச்சு? விளங்கிருச்சா? இப்போ எல்லாரும் ஆழமாய் கவனியுங்கள். கிளியர் ஆயிடுச்சுல? எதனால ஏவாளுடைய மனது வஞ்சிக்கப்பட்டுச்சு? தந்திரத்தினாலே, வஞ்சகத்தினாலே. யாருடைய வஞ்சகத்தினாலே? யாருடைய தந்திரத்தினாலே? சாத்தானுடைய வஞ்சகம், சாத்தானுடைய தந்திரத்தினாலே. இங்க இருக்கிற மனதை சாத்தான் எப்படி கெடுத்தான்? வார்த்தையை அனுப்பி. எதை அனுப்பி? வார்த்தைக்குள்ள வஞ்சகத்தை வச்சு, வார்த்தைக்குள்ள தந்திரத்தை வச்சு வார்த்தையை அனுப்புறான். இப்போ வார்த்தை போய் எங்க விழுகுது? எங்க விழுகுது? ஏவாளுடைய மனதுல சாத்தானுடைய வார்த்தை விழுகுது. விழுந்த உடனேயே ஏவாளுடைய மனது, ஆதாமுடைய மனது கெட்டு போனது, விழுந்து போனது. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்றால், அப்ப வார்த்தையினாலே தான் இந்த மனது புதிதாகவும் முடியும். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன் நான். எல்லாம் கவனிங்க. வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்றால், அப்ப எதனால தான் இந்த மனது புதிய மனதா மாறும்? எதனால? கவனிங்க. யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனாலையும் ஸ்கூலில் படிக்கிறதுனாலையும் மாத்திரம் என்ன செஞ்சிடாது? இதெல்லாம் மாறிடாது. ஸ்கூல் படிப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூனிவர்சிட்டி அறிவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனது எதனாலே வஞ்சிக்கப்பட்டது? மனது எதனாலே விழுந்தது? வார்த்தையினாலே. அப்போ வார்த்தையினால தான் மனது விழுந்தது என்றால், அப்போ வார்த்தையினாலே தான் இந்த மனது என்ன செய்யப்படுகிறது? இப்ப உயிர்ப்பிக்கப்படுகிறது, புதிதாகிறது, மறுரூபமாகிறது, புதிய எண்ணங்களாலே என்ன செய்கிறது? வேற எதினாலேயும் எதை மாற்ற முடியாது. வேற எதுனாலையும், எல்லாம் சொல்லுங்க, வேற எதினாலையும் இந்த மனதை புதிதாக்க முடியாது. ஆமென். வார்த்தையினாலே தான் இந்த மனது புதிதாக முடியும். வார்த்தையினாலே தான் இந்த மனதை புதிய எண்ணங்களால் என்ன செய்யப்பட முடியும்? நிரப்ப முடியும். இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன், கவனிங்கள். மனது கெட்டது வார்த்தையினாலே என்றால், மனது புதிதாகிறதும் வார்த்தையினாலே தான். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், மனது கெட்டது வார்த்தையினாலே தான் என்றால், அப்ப மனது புதிதாகிறதும் வார்த்தையினாலே தான். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? வார்த்தையினாலே தான் மனது கெட்டது. வார்த்தையினாலே தான் மனது புதிய மனதாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். வேற எதினாலேயும் இந்த மனதை என்ன செய்ய முடியாது? புதிதாக்க முடியாது. சரி, யாருடைய வார்த்தையினாலே இந்த மனது கெட்டது? சாத்தானுடைய வார்த்தையினாலே. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. சாத்தானுடைய வார்த்தையினாலே தான் இந்த மனது கெட்டு போனது என்று சொன்னால், அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே மட்டும்தான் இந்த மனது புதிய மனதா என்ன செய்யும்? வேற எதினாலேயும் இந்த மனதை என்ன செய்ய முடியாது? புதிதாக்க முடியாது. சாத்தானுடைய வார்த்தை மனதை கெடுக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மனதை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிப்பதாக என்னுடைய மனது மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி என் மனதை உயிர்ப்பியும். எங்க பாட்டி ஏவாள் மூலமாக எங்க மனதெல்லாம் கெட்டு போச்சு, மண்ணோட மண்ணா ஒட்டி கிடக்குது. தகப்பனே, இப்போ உங்களோட வார்த்தை மட்டும்தான் என் மனதை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும், உயிர்ப்பிக்க முடியும். வேற எதுனாலே இந்த மனது புதிதாக முடியாது, உயிர்ப்பிக்கப்பட முடியாது, புதியதாக என்ன செய்ய முடியாது? மாற முடியவே முடியாது. எனவே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எதற்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? உங்க வீட்டை சுற்றிலும் குடியிருக்காங்க பாருங்க,
சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவங்க இவங்க, ரத்த சம்பந்தம், ரத்த இல்லாத சம்பந்தம், தூர சம்பந்தம், நெருங்கின சம்பந்தம், இவங்க சிந்திக்கிறது மாதிரி நீங்க சிந்திக்க மாட்டீங்க. ரொம்ப வேற மாதிரி சிந்திப்பீங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களை சுற்றில இருக்கிற எல்லா ஜனங்களும் வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. இது முடியாது, இது நடக்காது, இது வாய்க்காது, அவ்வளவுதான், நம்ம லைஃப் இவ்வளவுதான், இவ்வளவுதாயா, செத்து சுருவாடு போற வரைக்கும் நமக்கு வாடகை விடுதாயா? யார் சொல்றா? நம்மளை சுற்றில இருக்கிறவங்க. இப்ப ஒரு தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள உள்ள மூழ்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும் பொழுது, மனது புதிதாகும் பொழுது, இந்த மனுஷன் சொல்றான், சொந்த வீட கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார், சொந்த வீட்டில் நான் குடியிருப்பேன். மனது எப்படி மாறுது பாருங்க. இவன் முடியாதுன்றான், இவன் முடியுதுன்றான். என்ன வித்தியாசம்? இவன் வார்த்தைக்கு இடம் கொடுத்திருக்கிறான். எதுக்கு இடம் கொடுத்திருக்கிறான்? நமக்கு அந்த பழைய சோறு பச்சை மிளகா தவிர வேற நமக்கு சுத்தி இருக்கவங்க அப்புறம் பேசுறாங்க. இங்க பாரு, டெய்லியும் பிரியாணியே சாப்பிடலாம். நான் தான் வேணான்றேன், டெய்லி வேணான்னு. வாரத்துக்கு ஒரு நாள் போதும், மாசத்துக்கு ஒரு நாள் போதுன்றேன். எல்லாம் இருக்கிறீங்களா? மனது எப்படி மாறுது பாருங்க. ஊரே கடனுக்குள்ள தான் இருக்குது. நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா? ஏன் சித்தி நீயே சொல்லு, உன் மனசாட்சி தொட்டு. நான் தொடாமே சொல்றேன். எல்லாருடைய மனதும் மண்ணோடு மண்ணாய் ஒட்டி கிடக்கிறது. வார்த்தைக்கு இடம் கொடுத்தவனுடைய மனது வேற மாதிரி சிந்திக்குது, வேற மாதிரி வாய் பேச ஆரம்பிக்கிறது. கர்த்தர் சொன்னாரு, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், மேலே வருவேன், சொந்த வீடை கட்டுவேன், காரை வாங்குவேன், வண்டியை வாங்குவேன், நல்ல லைஃப் எனக்கு செய்யுது, காத்திருக்கிறது. எப்படி பேசுறான் பாருங்க. மனது மறுரூபமான மனிதன் எப்படி பேசுறான் பாருங்க. மனது மறுரூபமாகாதால் எப்படி பேசுறான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? சபைக்கு வந்தும் அநேகருடைய மனோட மனதான் கிடக்குது. ஏன்னா அவங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கெங்கேயோ போறது, அலையிறது, தவிக்கிறது, அங்கெங்கெல்லாம் சுத்துறது. அப்படியே இங்க போனா ஆசீர்வாதம் வந்துடாதா, அங்க போனா வந்துடாதா, இவங்க ஜெபம் பண்ணிட்டா, அவங்கள கூட்டமா ஒண்ணு கூடி ஜெபம் பண்ண போறாங்களா, நம்மளும் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டோம்னா எது நடந்துருமா? மனது இங்க மண்ணோட மண்ணா கிடக்குது. மனது மறுரூபமாகல, மனது புதிய எண்ணங்களாலே நிரம்பல, மனது உயிர்ப்பிக்கப்படல. எம்பிட்டு பேர் கூடி ஜெபம் பண்ணி என்ன போகுது? மனது மறுரூபம் ஆனாலும் சேர்ந்து கூடி ஜெபம் பண்ணா ரைட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே உங்கள் மனது புதிதாக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் சத்திய வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அவைகளையே தியானித்து கொண்டிருப்பாயாக. எவைகளையே? உங்க சித்தப்பா சொன்னார்ல, ஒன்னு விளங்காது போடா, ஆண்டவன் தலையில் எழுதிச்சா, நான் என்ன செய்ய முடியும் சொன்னார்ல, அதையே தியானித்து கொண்டிருப்பாயாக, உருப்பிடாம போவாயாக. அப்படியா சத்தியம் சொல்லுது? அவைகளையே தியானித்து கொண்டிருப்பாயாகனா என் வார்த்தையையே என்ன செய்வாயாக? தியானித்து கொண்டிருப்பாயாக. என் வார்த்தையை மனதில் வச்சு அசபோட தியானிக்க என் வார்த்தையை மனதில் வச்சு அதவே யோசிக்க மண்ணோடு மண்ணா கிடக்கிற மனது இப்ப கொஞ்சம் எந்திரிக்க ஆரம்பிக்குது. பரலோகத்தின் தேவனை போல சிந்திக்க ஆரம்பிக்கிறது. தேவனை போல இந்த மனது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? யோசிக்க ஆரம்பிக்கிறது. உயர்ந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது, புதிய எண்ணங்கள் வர ஆரம்பிக்கிறது. என்னாலே முடியும், என்னாலே சாதிக்க முடியும், என்னாலே வெற்றி பெற முடியும், நானும் கடன் கொடுக்கிற ஆளா மாற முடியும். மனது எப்படி வருது? வர ஆரம்பிக்குது பாருங்க. அதனாலதான் இரவும் பகல் எதை தியானிக்கணும்? கர்த்தருடைய. நம்ம எதை தியானிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறோம்? சினிமா பாட்டு, சீரியலு, என்ன ரீலு, மண்டை அங்க போச்சு, ஒன்றும் இல்லை, அங்க மண்டைகள் ஒண்ணுமே இல்லை. அங்கே உட்காந்து பேசுறது, இங்கே உட்காந்து பேசுறது, காதுக்கு குளுமையா அப்படி நல்லா ஐஸ் கட்டி போல வச்சு விட்டது மாதிரி இருக்குது. மனது வறண்டு போயிடுச்சு, ஏற்கனவே வறண்டு போய் தான் கிடக்குது. இன்னி ஒன்றும் அங்கே வராது. இன்னும் 25 வருஷம் ஆனாலும் ஒன்றும் செய்யாது, நடக்காது. அவைகளையே தியானித்து கொண்டிருப்பாயாக. எவைகளையே?
என் வார்த்தைகளையே. ஏன் என் வார்த்தை நீ சிந்திக்கணும்? ஏன் என் வார்த்தை நீ தியானிக்கணும்? வார்த்தையினால தான் மனது என்ன செஞ்சது? கெட்டு போனது. இப்போ வார்த்தையினாலே தான் மனது என்ன செய்யப்படுகிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. யாருடைய வார்த்தையினாலே மனது கெட்டது? சாத்தானுடைய வார்த்தையினாலே. இப்போ யாருடைய வார்த்தையினாலே மனது உயிர்ப்பிக்கப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினாலே. வார்த்தை அன்றி மனது மறுரூபமாகாது என்பதை திட்டவட்டமாய் நீங்கள் பதித்து கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள். வார்த்தை தான் உங்களை காப்பாற்றும், வசனம் தான் உங்களை காப்பாற்றும். நேரம் கிடைச்சிச்சா ஒரு மணி நேரம் உட்காந்து வேதத்தை வாசிங்க, தியானிங்க, பிரசங்க செய்தியை போட்டு கேளுங்க, ஆராதனை பாடல்களை போட்டு கேட்டு நல்ல பாடலை பாடுங்க. ஏன்னா பாடல்களில் கர்த்தருடைய வார்த்தை தானே செய்யுது இருக்குது. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பாடும் பொழுது அப்படியே மனது மறுரூபமாக ஆரம்பிக்கிறது. மனது மறுரூபமாகும் பொழுது என்ன ஆரம்பிக்கிறது? முட்செடிக்கு பதிலாக, ஆமென், முட்செடிக்கு பதிலாக, காஞ்சோரிக்கு பதிலாக, தரித்திரத்துக்கு பதிலாக, ஏழ்மைக்கு பதிலாக, கடன் பிரச்சனைக்கு பதிலாக, வியாதிக்கு பதிலாக, தோல்விக்கு பதிலாக, தாழ்வுக்கு பதிலாக எல்லாத்தையும் நீங்களே போட்டுங்க, ஃபுல்ஃபில் பண்ணுங்க நீங்களே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆமென். வசனத்தை வாசித்து அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மனது கெடுறதுக்கு அல்லது இந்த மனது உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு 3 வழி இருக்குது. இந்த மைண்டுக்கு 3 வாசல் இருக்குது. எதுக்கு? உங்கள் வீட்டுக்கு எத்தனை வாசல் வச்சுருக்கீங்க? ஒரு வாசலா 2 வாசலா? சிலர் 4 வாசல் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் 4 வாசல் வச்சுருப்பாங்க. 4 வாசல் 4 கார் நிற்கும். எந்த வழியாக வர்றாரோ அவர் அந்த டிரைவர் ரெடியாக நிற்பார். கார் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்கு வாசல் 1 இருக்குது அல்லது 2 இருக்குது. முன் கேட்டு பின்னால் கேட்டுலாம் இருக்குது. இந்த மைண்டுக்கு, இந்த மனதுக்கு 3 வாசல் இருக்குது. என்னென்ன வாசல்? அதை அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன வாசல்? அந்த 3 வாசல்லையே எது முக்கியமான வாசல், அது எந்த வாசல்னு கண்டுபிடிச்சி அந்த வழியாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி 2025 விட 2026 சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமென். இந்த வசனத்தை வாசித்து நான் முடிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அதையே தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை என்ன செய்வாயாக? தியானித்து கொண்டிருப்பாயாக. அதுவே மனதில் வைத்து யோசித்து கொண்டிருப்பாயாக, சிந்தித்து கொண்டிருப்பாயாக. எதை? என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய வேதத்தை என்ன செய்வாயாக? தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ எப்படி நடப்பாய்? புத்திமானாய் நடப்பாய். ஆங்கிலத்திலே குட் சக்சஸ் என்று வந்திருக்கிறது. நல்ல வெற்றி பெறுவாய். எத்தனை பேர் வெற்றி பெறணும் விருப்பப்படுறீங்க? அதுவும் நல்ல வெற்றி பெறணும். நல்ல வெற்றி பெறணும்னா ஊருக்கு அதை பேசினா என்ன செய்யாது? வெற்றி பெற முடியாது. அங்கே உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தால் வெற்றி பெறலாம் முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மனதை பாருங்க ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து மனதில் வச்சு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அதுவே அசைப்பட ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். இப்படிலாம் வரும் பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனதை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறுரூபம் ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். ஒரே நாளில் மனதை என்ன செஞ்சிடாது? மறுரூபமாயிராது. கொஞ்சம் கொஞ்சமாய் மாறுகிறது. டெய்லி தியானிக்க கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மனது கொஞ்சம் கொஞ்சமாய் மறுரூபம் ஆரம்பிக்கிறது. மனது மறுரூபமாக வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக, செழிப்பான வாழ்க்கையாக, ஆரோக்கியமுள்ள வாழ்க்கையாக, வெற்றி உள்ள வாழ்க்கையாக, ஐஸ்வர்யமுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, நன்மையான வாழ்க்கையாக, சமாதானமுள்ள வாழ்க்கையாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்முடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, உடைய வார்த்தை அன்றி என் மனது மறுரூபமாக போகிறது கிடையாது. உடைய வார்த்தை தான் என் மனதை புதிதாக்குது, உயிர்ப்பிக்குது, எழுப்பி விடுது, விசாலமான எண்ணங்களை தருகிறது. மனது விசாலமாக ஆரம்பிக்கிறது உடைய வார்த்தையினாலே. எனவே எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். எதை காட்டிலும் உடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்குறேன்பா. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் மக்கள் யாரோ எதையும் தேடி ஓடுறாங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். உடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்,
இந்த வார்த்தைக்கு முதலிடம், இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம். நேரம் கிடைச்ச வேதத்தை எடுக்க போகிறேன், உட்கார போகிறேன், தியானிக்க போகிறேன், வாசிக்க போகிறேன், பிரசங்க செய்தி டெய்லியும் போட்டு கேட்க போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கத்தையாவது கேட்க போகிறேன், 1 மணி நேரமாவது கேட்க போகிறேன். இன்னும் நேரம் கிடச்சிச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் நான் போட்டு கேட்க போகிறேன். எப்படியாவது என் மனது புதிதாகணும், என் மனது மறுரூபமாகணும். என் மனதை புதிதாக்கக்கூடிய மறுரூபமாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என் மனது புதிதாகுதோ அந்த அளவுக்கு எனக்கு தான் வெற்றி, அந்த அளவுக்கு எனக்கு தான் சக்ஸஸ். என் குடும்பத்தில் மாற்றம் வரணும், என் பிள்ளை வாழ்க்கையில் மாற்றம் வரணும், என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறணும். அதுக்கு முதலாவது என் மனது மாறணும். என் மனது எப்படி மாறப்போகிறது? உடைய வார்த்தையினாலே. உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன் பிதாவே. இயேசுவ நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தகப்பனே, உடைய வார்த்தையின்படியே எங்களுடைய மனதை உயிர்ப்பிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உடைய வார்த்தைக்கு எங்களுடைய உள்ளத்தை திறக்கிறோம். இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவே, அன்றைக்கு எம்மாவூர் சீசருடைய மனதை நீ திறந்து விட்டீரே கர்த்தாவே. ஓ தேவனே, எங்களுடைய மனதை இன்றைக்கு திறந்து விடும். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க, உடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்க உதவி செய்வீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தராதர உயர வேண்டுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்படைய வேண்டுமே, வாழ்வடைய வேண்டுமே, சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாறணுமே கர்த்தாவே. உடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் இடம் கொடுப்பார்களாக. உடைய வார்த்தை பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.